இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா ஐயா சொன்னார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்காமா. தயவு செய்து வந்து ஃபேமிலியோட வாங்க. ஃபேமிலியோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா நீங்கள் சோலோவாக வந்தீங்கன்னா என்னோட நிலைமை தான் உங்களுக்கும். ஏன்னா வந்து பார்க்கறது நல்லா இருக்கு. இந்த இந்த ஆறு மேலே அது வியூ பாயிண்ட் இருக்கான். இந்த ஆறு இருக்கு வர கண்ணுக்குட்டிங்க பார்த்தீங்களா, அந்த ஆறு அப்படி மேலே போகுது. அங்கே போனால் நல்லா பார்க்கறக்கு ஒரு இயற்கையாக நல்ல ஒரு மலைப்பாம்பு இருக்கு. மலைப்பாம்பு தான் தோன்றுறது. எல்லாம் சாணம் உண்டு இங்கே. என்ன சிமுகம் மாத்திரம் இல்லை, சிமுகம் மாத்திரம் இல்லை நம்ம நம்ம இங்கே இந்த மலையில். பாக்கி எல்லாமே இருக்குது. சென்னாயி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜ் இன் இந்தியாங்க. ஆமாங்க, இப்போ ரீசனாக வந்து இந்த கிராமத்துக்கு ஒரு விருது கூட கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது? ஆமாங்க, நான் வார்த்தையால் சொல்ல விரும்பலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றி பார்க்க நிறைய இயற்கையான காட்சிகள் நிறைய இருக்குதுங்க. ஆமாங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் கேரளா வந்துடுங்க. கேரளாவில் கொல்லங்கோடு என்ற அழகிய ஒரு சொர்க்கமான ஒரு பூமி ஒன்று இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறையா நீர் அருவி நிறைய இருக்குதுங்க. மலையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே நீர் அருவியாகவே கொட்டிகிட்ருக்கோம். அதில் ஒரு அருவி தான் இப்போ நம்ம தேடி போயிட்டுருக்காங்க. இந்த அருவியை பார்க்க அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. நம்ம ட்ரெக் பண்ணி மலையெல்லாம் ஏறி கரடுமுரடான பாதையை கடந்து தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். இந்த அருவிக்கு நீங்கள் வர மாதிரி பிளான் போட்டிங்கன்னா நிறையா நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொண்டு வந்துடுங்க. பக்கத்தில் எங்கேயுமே கடை எதுவும் இருக்காது. இது ஒரு ஹிடன் பிளேஸ் கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த இடம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூ, தண்ணி போகிற இடம். நீங்கள் ஒரு மெய் மறந்து நீங்கள் இயற்கையை ரசித்தபடியே நீங்கள் இருப்பீங்க. இந்த தண்ணி எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5-4 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க. ஏன்னா இங்கே யானை நடமாட்டம் கொஞ்சம் இங்கே அதிகமாகவே இருக்குது. நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிடன் பிளேஸ் தான். அங்கே கொஞ்சம் நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க. ஏன்னா அதுதான் சேஃப்டி. நம்ம வைல்டு அனிமல்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம அதோட இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நீங்கள் எங்கே போனாலும் சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க. இதுவே நமக்கு போதும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஊருக்காரங்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தோம். அதோட வீடியோ உங்களுக்காக. சரிங்க. இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க வீட்டுக்கு? நான் ஒரு 2 மணி கிளம்பி. அது வரைக்கும் ஆடு ஓட்டிகிட்டே இருப்பீங்க? ஆடு மேய்ச்சிட்டு இப்படி மலையில் இங்கே இன்னும் இப்போ இங்கே தான். இன்னும் இது இன்னும் போக நாங்கள் மேலே போயிடுவோம். சரிங்க, மேலே போவோம். சரிங்க. அங்கெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஆறு மேலே அது வியூ பாயிண்ட் இருக்கான். இந்த ஆறு இருக்கு வர கண்ணுக்குட்டிங்க பார்த்தீங்களா, அந்த ஆறு அப்படி மேலே போகுது. அங்கே போனால் நல்லா பார்க்கறக்கு ஒரு இயற்கையாக நல்ல ஒரு 2 தண்ணி ஒரு வாரம் பொழுது கூடி குளிக்க முடியாது. குளிக்கலாம், எங்கே வேணாலும் குளிக்கலாம். ஆனால் இந்த மேலே போகணுமா? அது இல்லை, இந்த தடமே போகும். இந்த தடம் இப்படி போகணும். இப்படி நேரம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஒன்று இருக்கா? மேலே இப்படி போகணும். இது இந்த ஆற்றை விட்டு போட்டு இப்படி போகணும். இப்படி போகணுமா? அது போனால் நல்லா இருக்கு பார்க்குறேன். போக மலைப்பாம்பு இருக்குது. மலைப்பாம்பு இருக்கு. மலைப்பாம்பு தான் தோன்றுறது. எல்லாம் சாணம் உண்டு இங்கே. என்ன சிமுகம் மாத்திரம் இல்லை, சிமுகம் மாத்திரம் இல்லை நம்ம நம்ம இங்கே இந்த மலையில். பாக்கி எல்லாமே இருக்குது. சென்னாயி, மலைப்பாம்பு, கரடி, பெரிய பெரிய லவ்வர்ஸ் ஆறுமா, WARUMA ஆறுமா. சரிம்மா, எனக்கு நேரமா. சரிங்க, இந்தாங்க பைக் எடு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. கைமாச்சுன்னு நினைக்கிறேன். நாய் நாரி பிடிச்சிரு. சரி சரிங்க. நாய் சென்னாய் இருக்குன்னு. ஆமாம்மா, சரிங்க. முதல்ல அப்படி தின்னு போடு, பிடிச்சா தின்னு போடு. இப்படியே ஒரு வழியாக குளிச்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா ஐயா சொன்னார் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்காமா. தயவு செய்து ஃபேமிலியோட வாங்க. ஃபேமிலியோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் வருவாங்க. ஏன்னா நீங்கள் சோலோவாக வந்தீங்கன்னா என்னோட நிலைமை தான் உங்களுக்கும். ஏன்னா சோலோவாக நான் தனியாக தான் வந்தேன். எனக்கு வாட்டர் ஃபால்ஸ் சரியாக தெரியாமல் வழி மாறி போயிட்டேன். ஆனால் ஒரு வழியாக உங்களுக்கு இடத்த நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு எப்படி நான் போகிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க. குளிச்சுட்டு
பார்த்து ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் கேரளாலேருந்து, நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து நேராக ஒரே ரோடு தான். கொச்சி ரோட்டில் ஒரே ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா உப்பு மண்டபம் ரோடுன்னு ஒரு ரோடு வருங்க. ஆமாம், நீங்கள் மேப் நான் லொக்கேஷன் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக வந்துடுங்க. அந்த கரெக்டாக வந்து பாலக்காடு தாண்டின உடனே நீங்கள் பாலக்காடு வந்து ரைட்டு திரும்பும். நீங்கள் என்ன பண்ணி லெஃப்ட்டு திரும்புங்க. லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரே ரோடு தான், எங்கேயும் திரும்ப வேண்டாம். நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துட்றேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஏன்னா வந்து தண்ணி வந்து அவ்வளோவுக்கு ஃபோர்ஸில் மழை இல்லையாமா. ஏன்னா நீ மழை வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் மழையே வருமாமா. நீ அடுத்த மாதம்னா தண்ணி சுத்தமாக இருக்காதாமா. தண்ணி சுத்தமாக இருக்காதான், ட்ரையாக இருக்குமாமா. இப்போ வந்து ஓரளவுக்கு குளிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா தரமான பிளேஸு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. காலையில் சாப்பிட்டு போனது 2 பழம். இப்போ வந்து பாருங்கள், வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு ஒரு மாவு கொண்டு வந்திருக்கு, சத்து மாவு. இதில் வந்து நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அதையே சாப்பிட போகிறேன். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. ஓகே, பாய்.